கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சிறப்பு அமைப்பை நிறுவுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தற்றாது என்ற திருக்குறளுடன் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. இரண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். 3,000 கோடியில் மூலதன கடன் மற்றும் 500 பால் பண்ணைகள் அமைக்க 25% மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் என்பதால் பிரத்யேக திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பாசன வசதிகளை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தவும் மகளிர் அதிகாரமளித்தலை ஊக்குவிக்கவும் வான்மகள் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 மகளிர் உட்பட 500 நபர்களுக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கும் வான்மகள் திட்டத்திற்காக 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடன் தள்ளுபடி மற்றும் ஆதரவு விலை உயர்வு குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக வேளாண் துறை செயலாளர் சங்கர் தெரிவித்துள்ளார். எல் நீனோவால் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதிகாரிகளை நியமித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். வேளாண் பட்ஜெட் மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வு மட்டுமே என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். விவசாயிகள் கோரிக்கைகளை பேரவையில் தொடர்ந்து எழுப்புவோம் என்றும் கூறியுள்ளார். பழைய திட்டங்களின் பெயர்களை மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற விமர்சனத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. ஆட்சி மாறும்போது நல்ல திட்டங்களை தொடர்வது வழக்கம்தான் என்றும் அவர் விளக்கம். தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். கரும்பு ஆதார விலை உள்ளிட்ட தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் பொது பட்ஜெட் போல ஸ்டிக்கர் ஒட்டி வேளாண் பட்ஜெட்டும் அறிவிக்கப்பட்டதாக சாடினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இபிஎஸ்ஸின் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆனந்தை சந்தித்து பேசினர். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் தொடர்பாக அமைச்சருடன் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக வேலுமணி தெரிவித்தார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பாராட்டு தெரிவித்துள்ளார். எவற்றை செயல்படுத்த முடியும் என பட்ஜெட்டில் தெளிவாக விளக்கியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து வெளியே வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தவறுதலாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் காரில் ஏற முயன்றார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட இபிஎஸ் அவரது காரில் புறப்பட்டுச் சென்றார். Right.
ஆன்லைனில் மது முன்பதிவு செய்தாலும் டோர் டெலிவரி செய்யப்படாது என்று அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். அனைத்து வகை மதுபானங்களும் கிடைப்பதற்கே ஆன்லைன் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,10,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை திரும்பப் பெறுவது குறித்து தமிழக அரசிடம் இருந்து கடிதம் வரவில்லை என்று மத்திய அரசு தகவல். திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர் மொஹோல் பதிலளித்துள்ளார். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் அவரை ஆஜர்படுத்த சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கொடைக்கானலில் வைத்து ஜஸ்டின் மணிகண்டனை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் 18 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ஆலை உரிமையாளர்கள் மேலாளருக்கு நிபந்தனை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 19,119 கன அடியில் இருந்து 19,264 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக 1,500 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கன அடியாக தொடர்கிறது. இதனால் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் பகுதியில் கனமழையால் வீடு இடிந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலி. இதேபோல் சஹரன்பூர் பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து குழந்தைகள் உட்பட 3 உயிரிழப்பு. TNPL தொடரின் இன்றைய லீக் போட்டியில் சேலம் மற்றும் கோவை அணிகள் சற்று நேரத்தில் திண்டுக்கல் மைதானத்தில் மோதல். டாஸ் வென்ற சேலம் பவுலிங் தேர்வு செய்த நிலையில் கோவை அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.